foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த பொரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்கக்கூடியதுங்க. ஆயுத பூஜை ஆகட்டும், சரஸ்வதி பூஜை ஆகட்டும், இல்லை விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி எல்லா ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நம்ம பொரியை வச்சு படைக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறோம். பொரியை வச்சு சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமா பொரியை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாக மாற்றி சாப்பிட்றது, அதில் இருக்கிற சுகமே தனி தாங்க. இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லேயே ரொம்பவே ஃபேமஸான ரெசிபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேல் பொரி, மசாலா பொரி. இதாங்க பொரி எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பொரியை வச்சு இன்றைக்கி ரொம்பவே பேசிக்கான மசாலா பொரியை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வீடியோவோட எண்டில் இந்த பொரியை பற்றின இன்ஃபர்மேட்டிவான சில டீட்டெயில்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானலை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரியான வெசல் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற இந்த மாதிரி கிரவுண்ட்நட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்ட்நட் பாதி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நல்லா தட்டி வச்சுருக்கிற ஒரு 8லேருந்து 10 பல் வரைக்கும் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டில் தோல் உரிக்க தேவையில்லை, அப்படியே பூண்டை நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக ஆகிடும், கிறிஸ்பியாக ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அது நம்ம பொரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சாம்பார் பொடி, நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ரொம்ப முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க, இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணால் தான் கருவேப்பிலை அதோட கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ கருவேப்பிலையை கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில சமயம் பொரியிலேயே நிறைய சால்ட் இருக்கிற மாதிரியான பொரியும் இருக்குது, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பொரியை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா காரம், உப்பு இதெல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். நம்ம மொறுமொறு மசாலா பொரி ரெடி. இதில் உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிரவுண்ட்நட் சாட்டே பண்ணுறோம் இல்லையா, அப்போவே 1 or 2 ரெட் சில்லிஸ், ட்ரை ரெட் சில்லிஸை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது பொரியை பற்றி சில இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பஃப்டு ரைஸ், அதாவது பொரி அப்படின்றது எப்படி தயாராகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை அதாவது வெறுமனே இருக்குது இல்லைங்களா, அந்த ரைஸை ஒரு ஹையஸ்ட் டிகிரி ஃபேரன்ஹீட், அதாவது 450 டிகிரி ஃபேரன்ஹீட்டு இருக்கிற ஆயிலில் அப்படியே போட்டு பொரிக்கும்போது நம்மளுக்கு பொரி கிடச்சிடுது. இந்த மாதிரி பொரியை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுனால அதோட நியூட்ரியன் வேல்யூ எல்லாமே லூஸ் ஆகிடுதுங்க. அதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே போயிடுது. அதுதான் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே போயிடுச்சு. அப்போ பொரியில் வேறு என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், கொஞ்சமான அளவுக்கு எண்டோஸ்பெர்ம் அண்ட் ரொம்பவே கம்மியான பி விட்டமின்ஸ் இருக்குங்க. ஸோ ரொம்பவே கம்மியான நியூட்ரியன் வேல்யூ இருக்கிறதுனால இதை ஒரு ஹோல்சம் சேரலாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. சுகர் பேஷண்ட்ஸ் பொரி அதிகமாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரி சாப்பிட்றதுனால கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் அதிகமாகும். அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, இது ரெண்டுமே ஆபத்து தான். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பொரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொரியை கம்மியாக்கிட்டு பொரியை சேலட் மாதிரி சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.